இட்லி மாவு ஆட்டுறதுக்குங்க. அரிசி ஒரு 7 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுருக்குங்க. அதே டம்ளரில் நம்ம 1.5 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்குங்க. அதில் வெந்தயம் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டு 2 தடவை கழுவிட்டுங்க ஊற வச்சுருக்குங்க. ஃபில்ட்ரு தண்ணி ஃபஸ்ட்டு சாதா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஃபில்ட்ரு தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க ஊற வைக்கிறதுக்கு. அரிசியும் அப்படித்தாங்க 4 மணி நேரம் ரெண்டையுமே ஊற வச்சுட்டுங்க. ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிட்டு அதுக்கடுத்தது நம்ம அரிசி ஆட்டும்போது ஃபஸ்ட்டே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 கை அரிசி போட்டுட்டு அப்புறம் கிரைண்டர் சுற்ற விடணுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஆட்டணுங்க. இது ஒரு 25 நிமிஷம் ஆட்டணுங்க. ஃபஸ்ட்டு உளுந்தாட்டிட்டு நம்ம அரிசி ஆட்டி முடித்தோடனே ஒரு கை உப்பு கல் உப்பு போட்டுங்க ஒரு சுற்றிங்க. ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம இதில் அள்ளி வச்சுக்குவோம். அப்புறம் அரிசியும் 2 ஒன்றையும் போட்டு கலக்கிங்க. நம்ம இப்போ 4 மணிக்கு ஊற வச்சோம்னா 8 மணிக்கு ஆட்டி கலக்கி வச்சா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு இட்லி மாவு ரெடி ஆயிருங்க. தோசைக்கு எல்லாத்துக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம காலையில் இந்த மாதிரி சம்படத்துலைங்க நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. வேணுங்கள் எடுத்துக்கலாங்க.